மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்கிறதா சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அமைச்சர்கள் இல்லை முதலமைச்சர்கள், அதாவது செந்தில் பாலாஜி, கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் நிறைய நாள் ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நிறைய நீதிமன்றம் கேள்வி கேட்டது. அதாவது உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா, இல்லை ஜாமீன் வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் கேட்டு நிறைய விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையே இல்லைன்ற மாதிரி சட்டம் தான். 30 நாளைக்கு மேலே நீங்கள் ஜெயிலில் இருந்துட்டீங்கன்னா 31வது நாள் வந்து உங்கள் பதவி ஆட்டோமேட்டிக்காக காலி ஆயிரும் அப்படின்ற ஒரு சட்டம் தான். நிறைய பேர் இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. எதிர்ப்பு கொடுக்குறவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு மடியில் கனம் இருந்ததா இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்கிறத நம்ம கவனிக்கலாம். இல்லைன்னா இது பிரதம மந்திரிக்கு பொருந்தும், முதலமைச்சருக்கும் பொருந்தும், அமைச்சர்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா நிறைய பேர் வந்து ஆளுங்கட்சி ஏதாவது வேணும்னே ஏதாவது ஒரு எதிர்கட்சி மேல குற்றத்தை சுமத்தி ஜெயிலில் ஏதாவது ஊழல் ஈடி விட்டுருவாங்களோ, இது அரசியல்ல இருக்கதா செய்யுது. அப்படி பார்த்திருந்தோம்னா பாஜக அத்தனை மாநிலத்திலையும் இன்னைக்கு ஆட்சி புரிஞ்சிருக்கும். ஆனா இதெல்லாம் ஏற்கக்கூடிய விஷயம்லாம். இது வந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் காலையில ஒரு ப்ரெஸ் மீட்டிங்ல சில செய்திகளை கொடுத்திருந்தாரு. அதாவது இலா கணேசன் அவர்கள் மறைவு வந்து உண்மையாவே பேரிழப்பு அப்படின்னு சொல்லி 15ஆம் தேதி அவர் மறைவு வந்து என்னால் வர முடியல, அதனால நேரம் வந்திருக்கேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு புகழஞ்சலி கூட்டம் நடத்துறதா சில செய்திகளை சொல்லிட்டு இருந்தாரு. முடிஞ்சா எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தாரு. அடுத்ததான் அண்ணாமலை கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி தாவேக்காவோட மாநாடு பற்றி சொல்லுங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. இதை தாண்டி என்ன சொல்ல முடியும்னு நம்ம எதிர்பார்க்கணும் இங்கே. அதாவது பத்திரிகையாளர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற மாதிரி. ஏன்னா இது ஒரு பெரிய அளவில் தாக்கம் இல்லைன்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயம் இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். தாவேக்கா மாநாடுங்கிறது இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு டைவெர்ட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கே ஒழிய, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சென்னை ஆர்கே நகர்ல வந்து எபினேசர் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ ஆய்வுக்கு வர்றாரு. 4 வருஷம் கழிச்சு வர்றாரு. இப்போ அந்த ஆய்வுக்கு வரும்போது ஒரு சிலர் கேட்குறாங்க, அங்கிருந்து ஒரு 1000 ரூபாய் எங்களுக்கு தர்றேன்னு சொன்னீங்களே, எங்க தரல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நிறைய பேர் ஆமாக இல்லைன்னு அவங்களுக்கு ஆதரவா போகும்போது இவங்க எல்லாம் என்ன மென்டலா அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு போறதை நம்ம கவனிக்கிறோம். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல வந்து நீங்க கவனிச்சிருக்கலாம். அதாவது குடிக்கிற தண்ணி நல்லா இல்லைன்னு அந்த பாட்டில் எடுத்துட்டு போய் இது பாருங்க, இதை தான் நாங்கள் குடிக்கிறோம், இதை நீங்க குடிச்சு பாருங்க அப்படின்னு கேட்கும்போது தட்டி விட்டுட்டு போறதும், ஓசி பஸ்ன்னு சொல்றதும் நிறைய இந்த இன்னைக்கு இருக்கிற திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் அமைச்சர்கள் ஆனாலும் கூட ஏதோ ஒரு அதிகார பலத்தோட தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க மக்கள் முன்னாடி. ஏன்னா ஒரு ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க, அந்த கோரிக்கை கொடுத்துட்டு நீங்க நிறைவேற்றலைன்னா கேட்க தானே செய்வாங்க. ஆனா இதை ஒரு மிரட்டும் தோனியில வந்து பேசுறதெல்லாம் நினைச்சு பாருங்க. இதே செந்தில் நம்ம சேகர் பாபு அவர்கள் போன வாரம் தூய்மை பணியாளர்கள் அந்த விஷயத்துல எங்க நாங்க தேர்வு அறிக்கை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு, நாங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்றாரு. தூய்மை பணியாளர்கள் அந்த பணி நிரந்தரம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயத்த இவங்க வந்து எந்த ஒரு விஷயமும் கூட இங்க பேச்சு பொருளா இங்க வெளியே வராது. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் அத்தனை ஊடகமும் இருக்கு. நேற்று ஆம்புலன்ஸ் விஷயத்த வச்சு ஏதோ ஒரு திசை திருப்பிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து தாவேக்கா மாநாடு கூட இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்டோட இன்னைக்கு ஒரு அலட்சிய போக்கு வந்து நிறைய டைவெர்ட் பண்றதுக்காக தான் அதை காமிச்சிட்டு இருப்பாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, தாவேக்காவோட மாநாடு இன்னைக்கு காலையில வந்து புஷி ஆனந்த் அவர்கள் ஓமம் வளர்த்து நல்லா பூஜை ஆரம்பிச்சிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் தான், நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வந்து அந்த ஒரு கல்லூரி மாணவன் வந்து பேனர் போட போய் அங்கங்க போட போய் ஏதோ ஒரு மின்சார தாக்கி உயிர் இழந்திருக்கிறாரு. உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம்தான். ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்கிறதுக்கு, ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்டா நம்ம கடந்து போயிடலாம். ஆனா மாணவர்கள் சொல்லும்போது உண்மையிலேயே இது ஒரு பெரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா அரசியல்ல வந்து ஏதாவது ஒரு முதிர்ச்சி இருந்து, ஏதாவது ஒரு அரசியல் அனுபவம் இருந்து, இல்லை ஏதாவது ஒரு ஒரு வயது, அதாவது ஒரு இல்லை காலேஜ் முடிச்சு இல்லை ஏதாவது வந்தா அது தெரியாது. இன்னைக்கு பார்த்தோன்னா தாவேக்காவில் இருக்கிறவங்க வந்து அத்தனை சின்ன சின்ன பசங்க தான்.
ஆனால் அவங்க அவங்க மேலே நல்ல ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோட கணக்கே ஒழிய, இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, மாநாட்டில் நிறைய விஷயங்கள், அதாவது எம்ஜிஆர் மாதிரி இருக்க போகிறோம், அதாவது 1967 77 நடந்த மாதிரி, அதாவது அண்ணா பீரியடில் எப்படி நடந்தது, காங்கிரஸை வீழ்த்தி எப்படி திமுக வந்தது, அதே திமுகவை வீழ்த்தி எம்ஜிஆர் எப்படி வந்தாருன்ற மாதிரி தான் இவரோட பாணி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இவங்க எம்ஜிஆர் கிட்ட ஒப்பிடுறதும் இல்லை அண்ணா கிட்ட ஒப்பிடுறது எந்த அளவுக்கு ஒரு நியாயம்னு இங்கே ஒரு கவனிக்கணும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் அண்ணா கிட்ட இருந்தவங்க, அவங்கள சுற்றி இருந்தவங்க எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றலாக இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் மீடியா இல்லை. அந்த டைம்ல எல்லாம் உண்மையை மீடியா இல்லாமையே அந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் மிகுந்த நிறைய சுற்றி இருந்தாங்க. யாரு பேசினாலும் கூட அந்த அளவுக்கு வர்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதே எம்ஜிஆர் கூட அந்த அளவுக்கு ஒரு வசீகரமா பேச்சாற்றல் தான் அவங்க கிட்ட இருந்தது. நிறைய சினிமாவில் இருந்தாலும் கூட அவங்க மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் இருந்தது, அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு மாநாடு 2வது மாநாடுன்னு விஜய் அவர்கள் சொல்றாரு, எந்த அளவுக்கு பேசினாருன்னு தான் நம்ம கவனிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாரு. அதுவும் ஏதோ சொல்லி கொடுத்த மாதிரி பேசிட்டு கடந்து போயிடுறாரு. நிறைய அதே இந்த மாநாடு அதே மாதிரி இருந்தாலும் கூட அது அவருக்கு தோல்விதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது சாதாரணமான இப்ப ஏன்னா தேர்தல் என்னைக்கு மாதிரி கடந்து போக மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் மக்கள் எல்லாம் விழிப்பா இருக்காங்க. எப்படிப்பட்ட அரசியல் எடுத்துட்டு வர்றாரு, என்ன பேசுறாரு, சும்மா ஏதோ ஒரு சினிமா நடிச்சிட்டு மாதிரி நான் நடிச்சிட்டு போயிடுவாரா மேடையில அப்படின்னு இல்லை. யாருமே இன்னைக்கு அதை பார்க்க மாட்டாங்க, ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா காலம் கடந்துருச்சுன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா அது சினிமா நடிக்கிற வரைக்கும் தான். இங்க பொது வழியில வந்துட்டான்னா, அரசியல்னு வந்துட்டான்னா அவர் எப்படிப்பட்ட அரசியல் எடுத்து வைக்கிறாரு, என்ன கொண்டு வர்றாரு, என்ன திட்டத்தை கொண்டு வருவாரு, நான் வந்தா என்ன மாற்றத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு நிறைய இன்னைக்கு கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க கொள்கை எல்லாம் இன்னைக்கு எல்லாம் எடுபடாது. சும்மா அன்னைக்கு வேறாம்பாங்க, இல்லை வேற அது இதும்பாங்க, எதுவுமே இன்னைக்கு எடுபடாது. இன்னைக்கு மக்கள் மத்தியில எந்த மாதிரி நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்குங்கிறது தான் பார்க்குறாங்களே ஒழிய, சும்மா வசனம் பேசிட்டு போறதெல்லாம் இன்னைக்கு நடக்கவே நடக்காதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன் இந்த அளவுக்கு நம்ம தாவேக்காவில் இந்த அளவுக்கு நம்ம சொல்றோம்னா, தாவேக்காவுக்கு சுத்தி யாராவது இருந்திருந்தாலும் பரவாயில்ல, புஷி ஆனந்த் இருந்தாரு, அந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அரசியல் அந்த அளவுக்கு பேச்சாற்றல், ஏன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்துட்டோன்னா அரசியல்ல கடந்து வர முடியாது. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவு பேச்சாற்றல் இருக்கிற சீமானியே நிறைய பேர் இன்னைக்கு ட்ரோல் பண்ணி, இல்லை அவர் மேடையில பேசிட்டு இருந்தாலும் கூட முன்னாடி ஏதோ அவர் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணி கோவம் வர்ற மாதிரி பண்ணி அவர் அப்படியே அரசியல்ல விட்டு வெளியேற மாதிரி அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஊடகம் இருந்துட்டு இருக்கு. ஊடகம் எப்படி தேமுதிக விஜயகாந்த் அவர்களை சும்மா பிபி ஏற்றி கோபம் வர்ற மாதிரி கேள்வி கேட்டு அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா பதில் சொல்ற மாதிரி, அதை மக்கள் மத்தியில பாருங்க கோவப்படுறாருன்ற மாதிரி. ஏன்னா இதுதான் ஊடகத்தோட இன்னைக்கு. ஏன்னா எஸ்கேப் ஆயிட்டே இருக்க முடியாது. விஜய் அவர்கள் எத்தனை நாள் எஸ்கேப் ஆயிட்டு இருக்க முடியும்னு தான் நம்ம பார்க்கணும். அரசியல்ல ஏதோ உள்ள இருந்து ஒரு அறிக்கை கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்து வாழ்க்கை முழுக்க அரசியல் ஓட்ட முடியாது. நீங்க வெளியே வந்தாதான் தெரியும். நிறைய பேர் இப்ப சீமான் யாருக்கு கேள்வி கேட்டாலும் எஸ்கேப் ஆகுறது இல்லை. அவரு எப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த முன்னாடி இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறது இல்லை. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்கேப் ஆகிடுற மாதிரி தானே இன்னைக்கு டிவில எல்லாம் காமிக்கிறாங்க. ஏன் அவர் வர முடியாது, எதிர்கொள்ள முடியாதுன்னு அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நில்லுங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் பேசப்பட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் எதிர்த்து நிற்கிறாரு. இதுக்கு முன்னாடி நிறைய எத்தனை பேர் பத்திரிகையாளருக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பத்திரிகையாளர் அவன் ஏதோ ஒரு கதி கலங்கித போறாங்களே ஒழிய அண்ணாமலை கதிகலங்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஆனா அதே மாதிரி சீமான் அவர்களும் நல்ல பேச்சாற்றல் இருக்கு, எல்லாமே நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். அதே மாதிரி விஜய் அவர்களும் நின்னா களத்தில் நின்று பத்திரிகையாளரை எதிர்கொண்டு அவங்க கேட்குற கேள்விக்கு என்ன மாதிரி பதில் சொல்றாருன்னு வச்சுதான் இன்னைக்கு நாளைய அரசியல் தலைமுறையே மாறும். அதாவது தாவேக்காவோட தலைமுறை. அப்படி இல்லைன்னா என்னதான் மாநாடு நடத்தினாலும் ஒரு நாள் விழா மாதிரி வருவாங்க, மறுநாள் எல்லாம் மறந்து போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஒரு காட்சி பொருளாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சுய சிந்தனை, ஒரு சுய தன்மானம் எல்லாம் தமிழகத்திற்கு இருந்திருந்தானே ஏன் குட்டிச்சவர் ஆகுறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு ஏன் வெளியில இருந்து இந்திக்காரங்க வெளியில மாநிலங்கள்ல இருந்து இங்க வேலை செய்யணும்? நம்ம நாட்டுல எல்லாம் வேலை செய்யவே தெரியாது. ஏன்னா செய்ய தெரியாதுங்கிறத விட அவனால செய்ய முடியாது. எல்லாம் ஓரத்துல கஞ்சா அடிச்சுட்டும் இல்லை குடிபதியில் எங்கேயாச்சும் படுத்து கிடப்பான்.
அப்படிதான் இன்னைக்கு தலைமுறை நம்மளோட தமிழகம் இருந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் மாறணும்னா குடி இல்லாம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வர்ற மாதிரி தான் அரசியல் நகர்வு இருக்கணுமே ஒழிய, இல்ல சும்மா வந்தோம், மேடையில பேசினோம், போனோம், சினிமா மாதிரி ஒரு கற்பனையான கதையை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தான்னா என்னைக்குமே வர முடியாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். மனிதா நீ மகத்தானவன்